பாக்யராஜ் அவர்களுடைய மறைவு, இறுதிச் சடங்கு, அரசு மரியாதை இது எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த இன்பிட்வீன் கேப்பில் 2 நடிகைகள் செய்த அட்டூழியம் இருக்குல்ல, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு கண்டென்ட்டாக மாறி போய் நிற்கிது. ஒன்று மணிரத்னம் அவர்களுடைய மனைவி சுகாசினி, இன்னொன்று சரத்குமார் அவர்களுடைய மனைவி ராதிகா. இந்த 2 பேரும் செய்திருக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியா துறையை அசிங்கப்படுத்தக்கூடிய வகையில் சில சம்பவங்களை செஞ்சுருக்காங்க. பொதுமக்களையும் காயப்படுத்தியிருக்காங்க. 2 பெண்கள் சேர்ந்து இப்படி ஒரு சம்பவங்களை ஏன் செஞ்சாங்க, எதனால் அவங்களுக்கு இவ்வளவு கோபம் சாதாரண எளிய மனிதர்கள் மீது அப்படிங்கிற அந்த கேள்வி தான் இந்த வீடியோக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த காட்சியை பாருங்கள். நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு. முதல்வர் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்திட்டு போகிறார். ரைட்டா? சிஎம் வந்து ஒரு நிகழ்வில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படின்னாலே அது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக மாறிடுது. அப்போ அந்த இடத்துல யார் யாரெல்லாம் வருவா? சினிமா சார்ந்த பிரமுகர்கள் வந்துடுவாங்க. ஏன்னா இறந்து போனது ஒரு பெரிய மன்னன் சொல்லுவாங்க, திரைக்கதையினுடைய மன்னன். அப்படிப்பட்டவர் இறந்து போயிருக்காரு. அப்போ சினிமாவினுடைய செலிப்ரிட்டிஸ் பூரா வருவாங்க. சினிமா செலிப்ரிட்டிஸ் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அங்கெல்லாம் பத்திரிகையாளர்களும் போக வேண்டியது அவங்களுடைய கடமையாக மாறிடுது. கேமராமேன்களும் போக வேண்டியது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒன்றா மாறிடுது. ஸோ சிஎம் போகிறாரு, சிஎம் ஒரு நிகழ்வுக்கு போகிறாரு அப்படின்னா கேமராமேன் யாராவது போகாமல் இருப்பாங்களா? அப்போது சிஎம் கலந்து கொண்ட நிகழ்வில் போய் கேமராமேன்கள் எடுக்கிறாங்க, ரிப்போர்ட்டர்ஸ் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நடக்கக்கூடிய ஈவெண்ட்டை பொதுமக்களுக்கு தகவலாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இங்கே ஏற்படுது இயற்கையாகவே. சரி, இந்த ஈவெண்ட் இப்படியே இருக்கட்டும். ராதிகா அவர்கள் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது எந்த வகையிலையாவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கான்னு பாருங்கள். ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ரிப்போர்ட்டர்ஸ், கேமராமேன்ஸ் எல்லாத்தையுமே நான் பேசினது தான். உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை. இறுதிச்சடங்கு நிகழ்வில் இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய உடலை வந்து மரியாதை செய்கிறதுக்காக, இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அவங்கள வேனில் ஏற்றிட்டாங்க. வேனில் ஏற்றினதுக்கப்புறம் ஏற்கனவே பிளான் பண்ணதன்படி பூர்ணிமா அவர்கள்ட்ட கேட்டிருக்கலாம் ராதிகா, நானும் வண்டியில் வர்றேன் அப்படின்னு. இல்லை அவங்களுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய கிளாஷ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இவங்க தான் வண்டியில் போகணுன்னு சொல்லிட்டு குடும்ப உறுப்பினர்கள் முடிவு பண்ணுவாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ராதிகா அவர்கள் இந்த கூட்டத்துக்குள்ளே அவங்களே உள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம வீடுகள்லாம் வந்து ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னா ஆண்கள் தான் இறுதி சடங்கு செலுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா மயானத்துக்கு அவங்க தானே போவாங்க. அதோடு சேர்த்து இன்றைக்கி மாறி இருக்கக்கூடிய கல்ச்சர் அடிப்படையில் மனைவிமார்களும் அவங்களுடைய தாய்மார்கள் கூட சில பேர் வந்து இப்போ போயிட்டு தான் இருக்காங்க. அதில் யாருமே எந்த குத்தமுமே சொல்லலை. நம்முடைய உறவினர்களில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போனால் கூட பாசத்தின் அடிப்படையில் நம்ம கடைசியில் போய் அவங்களுடைய உடல் எரியக்கூடிய காட்சிகளை யாரும் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற அந்த துடிப்பு நமக்குள்ளே இருக்கும். அதில் எந்த குறையும் யாரும் சொல்லலை. இவங்க போகிறதுனா டேரெக்டாக அந்த வண்டியில் ஏறி போயிருக்கலாம். என்ன ஆயிடுச்சு, இவங்க அங்கே போயிட்டு மறுபடியும் இவங்களால திரும்பி வர முடியல. இவங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் இப்போ ஆரம்பிக்கலை. எப்படி தெரியுமா? இந்த கோபத்தை மட்டும் பாருங்கள், இவங்க என்ன செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு வழி விடலையா, அதனால இவங்களுக்கு எதிர்த்த மாதிரி இன்னொருத்தவங்களும் வந்து யாருக்காக வந்திருக்காங்க? இயக்குனர் பாக்யராஜ் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ராதிகாவுக்கு மட்டுமே அப்படி என்ன பெரிய உரிமை இருக்குது பாக்யராஜ் மேலே? கிடையாது இல்லையா? 10ஓட 11, அத்தோட இது 1. பொதுமக்கள் கூட்டத்தில் அவங்களும் ஒரு ஆள். அப்படிப்பட்டவங்க மற்றவங்களை பார்க்க விடாமல், இல்லை மற்றவங்க அவருக்கு மரியாதை செய்ய விடாமல் அப்படியே அடித்து பிடிச்சி தள்ளிட்டு போகிறாங்க. இந்த காட்சியை பாருங்கள். அவங்க 2 கையை மேலே தூக்கிட்டு ஒருத்தவங்க மேலே அப்படியே அந்த 2 கையை வச்சு அவங்க முகத்தை பாருங்கள், ரொம்ப கோபமாக போட்டு ஆக்ரோஷமாக தள்ளுறாங்க. இது எதுக்கு? என்ன காரணத்துக்காக இதை செய்யணும்? வாலண்டியராக ஃப்ரேமில் இப்போ அவங்களோட மார்க்கெட்லாம் கிடையாது. முதல்ல சித்தின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்திலாம் நடித்தாங்க. ராடன் டிவி இந்த மாதிரியான ஃபேமிலியரான ஒரு தனக்குன்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தாங்க. அதற்கு பிறகு இன்னும் சினிமாவில் பெரிய அளவில் அவங்களால ஸ்தோபிக்க முடியல. ஸோ இந்த மாதிரியான ஒரு இறுதிச் சடங்கு நடக்கிற இடத்துல போய் அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது எந்த வகையிலையும் ஏற்புடையது அல்ல. அதுவும் ஜென்ஸ் எல்லாம் கூடி இருக்காங்க, அவங்களுக்குரிய ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுக்கணும்ல. அந்த இடத்துல வந்துட்டு வாலண்டியராக வந்துட்டு 2 கையை வச்சு புஷ் பண்ணி இந்த மாதிரியான அராஜகமான விஷயங்களில் ஈடுபடுறதுங்கிறது ஏற்புடையதல்ல. இயக்குனர் பாக்யராஜ் எல்லாருக்குமானவர். அவர் இயக்குனர், அவர் எடுத்த படங்களை டிக்கெட் கொடுத்து நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். அப்போ எங்களுக்கும் வந்து அந்த இடத்துல என்ன இருக்குது, மரியாதை செலுத்துறதுக்கு உரிமை இருக்குது. அவர் யாருக்கு சொந்தமானவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியும்.
அப்போ நீங்கள் யார் அந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்து மற்றவங்கள புஷ் பண்ணுறதுக்கு? அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இப்போ ஆரம்பித்த பிரச்சனை இல்லை, அவங்க உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே பாக்யராஜ் அவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி கிடைச்ச உடனேயே உள்ளே என்ட்ராகும் போதே எங்களுக்கு ப்ரைவசி கொடுங்க, நாங்கள் வேணால் வந்து எக்ஸ்ட்ரா படங்கள்ல எல்லாம் நடிச்சு தரோம், நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களை போக சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ரைட்டா? இப்போது நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க, பாக்யராஜ் அப்படிங்கிறவர் யார்? அவர் ஒரு இயக்குனர். ரைட்டா? அப்படிப்பட்ட இயக்குனர் வந்து இறந்து போயிருக்கார் அப்படின்னா அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி. இப்போ நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக இருந்துக்கோங்க, உங்களுக்கு அந்த புகைப்படத்தினுடைய கண்களை கேமராவினுடைய வெளிச்சத்தில் நீங்கள் சிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா முக்காடு போட்டு போங்க, இல்லை அப்படின்னா வராதிங்க. ரைட்டா? ஆனால் நீங்கள் வந்ததற்கு பிறகு கேமராமேன் அண்ட் ரிப்போர்ட்டர் செய்யக்கூடிய கடமையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? சரி, இப்போது நான் இன்னொரு காட்சி உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த காட்சியை பாருங்க. யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இவங்க தான் வந்து மணிரத்னத்தினுடைய மனைவி சுகாசினி. ரைட்டா? ஒரு நபர் வந்து பாக்யராஜனுடைய ரசிகர், அவர் ஃபோட்டோ எடுக்கிறாரு பாக்யராஜனுடைய பூத உடலை. அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை அடிக்கிறாங்க. அதுவும் ஆம்பளை அடிக்கிறது ஒரு பக்கம், பொம்பளையும் ஃபோட்டோ அடிக்கிறாங்க. ரைட்டா? வேணா பாருங்க, இந்த பிடிச்சி தள்ளி விட்றாங்க. ரைட்டா? ஒரு லேடி வந்து ஜென் அடிக்கிறது இயற்கை தான் இன்றைக்கி இருக்கிற தேதிக்கு, ஆனால் லேடியையும் பிடிச்சி தள்ளுறாங்க. அதுதான் வருத்தத்தக்க நிகழ்வாக இருந்துச்சு. சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று தோணுது. பாக்யராஜை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? பாக்யராஜை ஃபோட்டோ எடுத்து தானே வந்து தமிழ் சமூகத்துக்கு அறிமுகமானார். அப்படிப்பட்டவரை நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு காலம் பூரா இருந்திருக்கு, அவரோட நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனால் எளிய மனிதர்கள், அவரை நேசித்தவங்க, அவருடைய படத்தை விரும்பி பார்த்தவங்க, டிக்கெட் கொடுத்து காசு கொடுத்து போய் பார்த்தவங்க, காசு கொடுத்து நாங்கள் போய் படத்தில் போய் பார்க்குறோம். ரைட்டா? இன்றைக்கி அவருடைய உடல் வந்து கடைசியாக இருக்குது, அதை பார்க்கணும், அதுக்கும் டிக்கெட் எடுத்து தான் நாங்கள் பார்க்கணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கும் நாங்கள் டிக்கெட் எடுத்து தான் பார்க்கணுமா? அப்போது அதை போய் பார்த்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்காமல் பொதுமக்களை, எளிய மனிதர்களை அந்த லேடியை போட்டு அந்த தள்ளுறீங்களே, எதனால்? எவ்வளோ ஒரு வன்புணர்வு! அப்போது நீங்கள் அப்பரு, நாங்கள்லாம் டவுனா? எந்த அடிப்படையில் வந்து மணிரத்னத்தினுடைய மனைவி ஒரு லேடியை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்போது சமுதாயத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய நீங்கள் எளிய மக்கள் மேலே இப்படி தான் பாய்வீங்களா? இதுக்கு பேர் ப்ரைவசி கிடையாது மேடம். என்ன நீங்களே வச்சுக்கோங்க. பாருங்க, எல்லாரையும் பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க, எல்லாரையும் பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. கண்டிப்பாக இப்போ உன் வீட்டில் ஏதாவது நடந்தால் அதாண்டா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதில் இருப்பாங்க. ஐயா, எப்போ வந்து சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவெளியில் தன்னை வந்து பொதுமக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞன் அர்ப்பணிக்கிறானோ அப்போவே அவன் பொதுக்குடைமை ஆயிடுறான். ரைட்டா? நீங்கள் நம்ம ஊர்லலாம் வந்து பாட்டு பாடுறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க, ஏன் ஈவன் கரகாட்டம் ஆடுறவங்க, அவங்கெல்லாம் கலைஞர்கள். ரைட்டா? அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல வார்த்தை இருக்குது, தமிழில் அழகான வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க, கூத்தாடிகள் அப்படிம்பாங்க. அந்த கூத்தாடிகளை வந்து மக்கள் ரசிப்பாங்க, கொண்டாடுவாங்க. அவங்களுக்காக வந்து தாங்கிட்ட இருக்க கஷ்டப்பட்டு உழைச்ச, வேர்வை சிந்தி உழைச்ச காசெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ரைட்டா? ஆனால் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த கூத்தாடி ஒரு கூட்டத்தில் இருந்து வந்தவங்கள தான் இன்றைக்கி சினி ஆர்டிஸ்ட்டாக கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க மக்கள். அப்போ அந்த சினி ஆர்டிஸ்ட்டாக கொண்டு போய் உட்கார வச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒன்றும் பெரிய மகான் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாது, நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு. அப்பா, நீங்கள் என்ன வானத்திலேருந்து வந்தீங்களா என்ன? ஒரு லேடியை போட்டு அந்த தள்ளுறீங்க. அவன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கக்கூடாதா? ஒரு மனிதர் வந்து நீங்கள் வேணால் மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள் என்ன அவர் வந்து எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வந்து ஒரு ஃபோட்டோ தான் எடுக்கிறாரு, பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அவரை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படிங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சுகாசினி அப்படிங்கிற கேள்வியை அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களோ கேமராமேனோ எடுக்க முடியல. ஏன்னா பத்திரிகையாளர்களும் வேணாம், கேமராமேனும் வேணான்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நம்மளையும் தள்ளி விட்றாங்க. இதுதான் வந்து வன்மத்தினுடைய உச்சம். இது உண்மையிலேயே முற்றிலும் தவறான ஒரு விஷயம். எளிய மனிதர்கள் மீது இப்படி பாயாதீங்க. இன்றைக்கி உங்களுக்கு காசு பணம் சேர்ந்துருக்கலாம், ஆனால் அந்த காசு பணத்தை சேர்க்க வச்சது நாங்கள் கொடுத்த 1 ரூபாயும் 2 ரூபாயும் 10 ரூபாயும் 100 ரூபாயும் தான் உங்களை அவ்வளோ பெரிய பீடத்தில் போய் உட்கார வச்சுருக்கு. சரி, மீடியாவே வேண்டாம், கேமராமேனே வேணாம்,
மதன் பத்ரி மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறது பாதி அறிவு உடையவர்கள். ஏன்னா இப்போ அறவைக்காடு அப்படின்னு சொன்னால் கூட சில பேருக்கு கோவம் வரும். விஜய் கூட சர்க்கார் படத்தில் சொல்லுவார், நீங்கள்லாம் வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லும்போது மக்கள்லாம் கோவப்படுவாங்க, நீங்கள்லாம் புத்திசாலி இல்லை அப்படின்னு சொல்லும்போது மக்கள் யாரும் கோவப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்வை பொறுத்தளவில் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எந்த இடத்துக்கு மீடியா தேவைப்படுறது, எந்த இடத்துக்கு மீடியா தேவைப்படலை அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விஜய் வந்து பார்த்துட்டு போயிட்டார். அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அரசு மரியாதையோடு அவருக்கு நல்லடக்கம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை சுகாசினியும் ராதிகாவுமே செல்ஃபோனில் கவர் பண்ணி சேட்டலைட் சேனல் கொடுத்துருவாங்களா? அதை கவர் பண்ணுறதுக்கு மீடியான்னு ஒன்று தேவையில்லை, ரைட்டா? அப்போது ஒரு கேமராமேனோ ஒரு ரிப்போர்ட்டரோ அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ தான் சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனத்துக்காக இங்கே வந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது, ரைட்டா? அப்போது யார் அழைத்தும் கேமராமேனோ ரிப்போர்ட்டர்ஸோ எளிய மனிதர்களோ அங்கே வரலை. இது ஒரு பொது நிகழ்வு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா செலிபிரிட்டிஸினுடைய இறப்பு கூட இங்கே பேசு பொருளாக மாறி இருக்கு. அவங்கள கடைசியாக போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஆசை வந்து பொதுமக்களுக்கு இருக்குது. அதன் காரணமாக வர்றாங்க. இவருக்கு எதுக்கு அரசு மரியாதை? இவர் சம்பாதிச்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் மக்களுக்காக செலவு பண்ணாரா இயக்குனர் பாக்யராஜ்? கிடையாது. அப்புறம் எதுக்கு அரசு மரியாதை? அந்த கேள்வியை நம்ம கேட்கல. ஆனால் இந்த சம்பாதிச்ச பணம் இருக்குல்ல, அதை பூரா பொதுமக்களுக்கே செலவு பண்ணாரா? அதுவும் இல்லை. அப்புறம் எதுக்கு அரசு மரியாதை? ஏன்? அவர் ஒரு கலைஞன். அப்போ அந்த கலைஞனை மதித்து அரசு மரியாதை கொடுக்குறீங்கன்னா அந்த கலைஞனை பார்த்து வியந்து அவனுக்கு இறுதி மஞ்சளை செலுத்த வேண்டிய பொறுப்பும் பொதுமக்களுக்கு இருக்குது. அதை பொதுமக்கள் பார்க்க வர்றாங்கன்னா அதை பொதுமக்களுக்கு போட்டு காமிக்க வேண்டிய பொறுப்பும் கேமராமேனுக்கும் ரிப்போர்ட்டர்ஸும் இருக்குது. அதைத்தான் அங்கே வந்து நாங்கள் செய்கிறோம். அப்போ நாங்கள் வராதிங்க, எங்களுக்கு ப்ரைவசி தேவைன்னா இது எல்லாத்தையும் நீங்களே எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணிட வேண்டியதானே? எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் அந்த விளம்பரம் கூட இங்கே இன்னொருத்தவங்களுக்கு வருவாயாக மாறுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நீடு, இது சொசைட்டியினுடைய கட்டமைப்பு. உணவு சங்கிலியை உடைக்கக்கூடாது. அது வந்து பார்த்திங்கன்னா அது சங்கிலி, அது வாட்டுக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்குது, எல்லாரையும் கனெக்ட் பண்ணும் அது, ரைட்டா? அந்த சங்கிலியை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம புதைச்சிட முடியாது. பொதுவெளிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ரோட்டில் போகும்போது எல்லாருமே தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்போ அதுக்கான அனுமதியை கொடுத்து தான் ஆகணும், ரைட்டா? அங்கே போய் ஆடக்கூடாது. ஆக்சுவலி கமலஹாசன் எந்த ஒரு இறப்பு நிகழ்வுக்குமே போக மாட்டார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கடைசியாக அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய இறப்பு நிகழ்வுக்கு கூட அவர் வரலை அப்படிங்கிற மாதிரி தான் தகவல். ஆனால் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அவர் நேரடியாக வந்து பார்த்தார். பட் அந்த இடத்துல பாருங்க, இங்கே எல்லாருக்குமான கோபம் அப்படிங்கிறது கேமரா மேலே போய் விழுகுது. அந்த கேமரா உடஞ்சிச்சு அப்படின்னா அந்த கேமராமேனு 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும். போய் அந்த இடத்துல வேலை பார்த்தவன் அப்படிங்கிற முறையில் வந்து நான் சொல்கிறேன், ஒவ்வொரு கேமரா யூனிட்டுமே அவனுக்கு சொந்தமானது கிடையாது, அந்த கேமராமேனுக்கு சொந்தமானது கிடையாது. அவ்வளோ கூட்டத்தில் உங்களுக்கு ஒருத்தன் கவர் பண்ணுறான் அப்படின்னா முன்னுக்கு பின் முரணாகவோ இல்லை மைக்கை நீட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளுக்குள்ளே அந்த வரைமுறைக்குள்ளே நாங்கள் வச்சுருவோம். இங்கே செக்ரட்டரியேட்டுக்குள்ளே ஒரு பேட்டியாக இருந்தாலும் சரி, மற்ற இடங்களாக இருந்தாலும் சரி, ஒரு வரமுறை இருக்கும். அந்த வரமுறைக்குள்ளே தான் பத்திரிகையாளர்களோ கேமராமேன்களோ வைப்பாங்க. பட் இது இறப்பு நிகழ்வு, எண்ணிலடங்காத கூட்டம் வரும். அது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ் அதிகாரியினுடைய கடமை, ரைட்டா? வரக்கூடிய மக்களை ஃபோட்டோ எடுக்க வேண்டியது கேமராமேனுடைய கடமை. அதை செய்யும் போது அந்த எக்யூப்மெண்ட் மேலே கோவத்தை காட்டுவது அப்படிங்கிறது ஒரு சிறந்த தொழில்நுட்ப கலைஞனுக்கு அழகல்ல. கமலஹாசன் மாதிரியான நபர்கள், ஏன் சிவகுமார் மாதிரியான நபர்கள், இவங்கெல்லாம் வந்து கேமரா மேலே அவ்வளோ வெறுப்பாக இருக்காங்க. அந்த கேமரா தான் உங்களுக்கு சோறு போடுதுங்கிறத கடைசி வரைக்கும் மறக்காமல் இருந்தீங்கன்னா நல்லது. பொதுமக்களை பிடிச்சி அடிக்கிறீங்க, கேமராமேனும் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து உடனே கிளம்பி ஓடிடுங்க அப்படிங்கிறீங்க, சரியா? அப்படிப்பட்ட உங்களுக்கு உதவி செஞ்சதே இதே மீடியா தான். எப்படி தெரியுமா? இரவு நேரத்தில் நேற்று இரவு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது சென்னையில். அப்போது வள்ளுவர் கோட்டத்துலையும் தான் மழை பெஞ்சுது. அப்போது அங்கே கரண்ட் இல்லை பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டில். இரவு நேரத்தில் எந்த செலிப்ரிட்டியும் கிடையாது. ஆனால் அங்கே ஒரு கேமரா யூனிட்டும் ஒரு ரிப்போர்ட்டரும் போய் நிற்பாங்க. அவங்க போட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியின் அடிப்படையில் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏசிக்கு தகவல் போய் அதற்கு பிறகு இபி ஆஃபீஸுக்கு தகவல் போய் உடனே கரண்ட் வந்து கிடச்சிது, ரைட்டா? இந்த பூத உடல் வந்து அடுத்த நாள் மதியம் வரைக்கும் பத்திரமா இருக்கிறதுக்கு கரண்ட்டும் ரொம்ப முக்கியமாக தேவை, ரைட்டா? கரண்ட் இல்லாமல் அந்த பாடியை எவ்வளோ நேரம் வச்சுருப்பீங்க, ரைட்டா? அப்போ அரசுக்கு அந்த தகவலை சொல்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸும் கேமராமேனும் தான். அதை அவங்க சரிவர செய்யலை அப்படின்னா இரவு முழுவதும் அந்த இடத்துல கரண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும் பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டில்.
ரைட்டா? இப்படி இறந்து போனவங்க வீட்டில் அப்போலாம் சுஹாசினியும் ராதிகா அவர்களும் எங்கே போனாங்க? ரைட்டா? நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட இங்கே பத்திரிகையாளரும் கேமராமேனும் விழிப்போட இருந்து செயல்பட்டதனுடைய விளைவு தான் அங்கே பாக்யராஜ் அவர்களுடைய வீட்டில் அடுத்ததாக விளக்கறிந்தது. அதை யாரும் மறந்துடாதீங்க. சரி, பத்திரிகையாளர்களும் கேமராமேனும் இது மட்டுமே தான் வேலையா அவங்களுக்கு? அவங்க ஏன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வீட்டில் மட்டும் போய் இவ்வளோ அட்டகாசம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், இப்போ பிகைன் விட்ஸு, அதுக்கப்புறம் கலாட்டா, இந்த மாதிரியான நியூஸ் சேனல்ஸ் கிடையாதவங்க, அவங்களாம் ப்ரைவேட்டு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்லாம் போட்டு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் வீடியோ எடுத்து போடுவாங்க. இது ப்ரைவேட் செக்டார், அதை பற்றி நான் பேச விரும்பலை. பட் ஆர்கனைஸ்டாக இயங்கக்கூடிய சில செய்தியாளர்களும் சில கேமராமேன்களும் சேட்டலைட் சேனல்களில் இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனையோ தமிழ் சேனல்கள் இருக்குது, இங்கிலீஷ் சேனல்கள் இருக்குது. அவங்கள பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் நான். இப்போது அசாம் தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தூத்துக்குடி இராணுவ வீரர் சுடலைமணிக்கு முழு அரசு மரியாதை கொடுத்து அந்த இடத்துல இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அப்போல்லாம் யாராவது செலிபிரிட்டி யாராவது பார்த்தாங்களா? கிடையாது. இவர் செலிபிரிட்டியும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துலையும் போய் ஒரு பத்திரிகையாளரும் கேமராமேனும் தான் இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய இடத்துல போய் நின்றோம். ரைட்டா? அப்போது இங்கே எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக தான் நாங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறோம். அந்த இடத்துல கூடக்கூடிய கூட்டம், மக்கள் கூட்டம் செலிபிரிட்டிஸ்க்கு அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதை பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் உணரணும். தேவையற்ற முறையில் கோபம் கொண்டு கொப்பளிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் ஆக போகிறதில்ல. இதில் அமைச்சர் அவர்கள் நேரடியாக கலந்துக்கிட்டு நேரில் அஞ்சலி செலுத்தி இந்த குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்தாருங்கிற வரைக்கும் செய்தி போட்டிருந்தோம். இதையும் பத்திரிகையாளர்கள் செய்தியாக தான் கவர் பண்ணாங்க. இங்கே எல்லாமே பத்திரிகையாளர்களும் கேமராமேனும் எல்லா செய்தியுமே ஒரே தட்டில் தான் வச்சு பார்க்குறாங்க. பட் செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் வானத்திலேருந்து குதிச்சு வந்தவங்க மாதிரி ஆட்டம் போடுறாங்க. இதுக்கெல்லாம் ஆணி வேறு அடித்தளம் போட்டது யார் தெரியுமா? அரசியல்வாதிகள் தான். காரணம் என்ன? ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. ரைட்டா? வைகோ அவர்கள் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு போனப்போ அவருக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. அதன்படி ஆம்பூர் பேருந்து நிலையம் கையில் காசு நிறைவேந்தல் கூட்டத்திற்கு சென்ற வைகோவிடம் 100 ரூபாய் கொடுத்து தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். 100 ரூபாய் கொடுத்து தொண்டர்கள் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. ரைட்டா? இதுதான் புதிய தலைமுறையில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளியாகியிருந்த செய்தி. சரியா? இந்த செய்தியை ஏன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அப்படின்னா, அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, தன்னோடு பொதுமக்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பை அவங்க உருவாக்குறாங்க. இன்றைக்கி தேதிக்கு விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள்லாம் சால்வை புத்துறதுக்கு 500 1000ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் அவங்களுக்கு ஃபோட்டோவே எடுத்துப்பாங்க. அப்போ மக்கள் இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் அரசியல்வாதிகள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ இயக்குனர் பாக்யராஜ் மாதிரியான நபர்களை கடைசி வரைக்கும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவனால பார்க்க முடியாது. அவனுடைய ரசிகர் கூட்டம் நிறையா பேர் அவருடைய கடைசி உடலையாவது பார்த்து அதை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவனை சுஹாசினி மாதிரியான நபர்களும் ராதிகா மாதிரியான நபர்களும் இப்படி வெளியில் தள்ளி கதவை சாத்துறது அப்படிங்கிறதுக்கான உரிமையை அவங்களுக்கு யார் கொடுத்தது? ரைட்டா? இந்த கேள்வி தான் அடிப்படையான கேள்வி. இந்த மனுஷனா ரொம்ப நல்ல மனுஷையா? உண்மையிலேயே தன்னுடைய இயக்குனருக்கான மரியாதையை இவர் திறம்பட செய்தார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே நல்ல மனிதாபிமானி அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் ஆந்திராவில் இருந்து வந்திருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே அறிவித்து அதற்கு பிறகு நான் சாதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம்லாம் வாங்கினார். அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அவருடைய பர்சனல். இப்போது முதல்வருக்கு கோடானா கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் அவர்கள் கடைசி வரைக்கும் நின்று என்ன அந்த விஷயத்தை எடுத்தறி செஞ்சு கொடுத்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இயக்குனருக்காகவே அவரை அந்த 4 பேர் தூக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொன்ன இடத்துல 4ல் ஒருத்தராக நின்றவர் தான் இப்போது பார்த்திபன் அவர்கள். இவர் மாதிரியான நிஜமாகவே பாக்யராஜ் மீது அன்புள்ளம் கொண்டவர்கள் இருக்காங்க. சரியா? அப்படிப்பட்டவங்களுக்கான அங்கீகாரங்கிறது அந்த இடத்துல இறந்தவர்களுடைய வீட்டில் கொடுக்கப்படணும். ரைட்டா? அந்த வகையில் இவருக்கு ஒரு பெரிய சல்யூட். எல்லா மீடியா பர்சன்ஸையும் ரொம்ப அனுசரித்து நடந்துக்கிட்டார். இந்த நிகழ்வை தொகுத்து சூப்பராக அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சிறப்பாக கையாண்டிருந்தார் அப்படிங்கிற தகவலும் நமக்கு கிடச்சிருக்கு. ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழக அரசியலுமே பேசிக்கிட்டு இருந்த காலம்லாம் இப்போது. ஆனால் அதை அப்போவே செஞ்சு காட்டினவர் தான் இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். இந்த படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டு அப்போது பாக்யராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 3 பசங்க சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கல்வி கற்கிறோம் அப்படிங்கிற பேரில் உள்ள நுழைவாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஏக் காவ் மே ஏக் கிசான் ரகுதாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை, ஹிந்தி வார்த்தை. அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப, அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறத
ரொம்ப அழகாக வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் அன்னைக்கே படத்தில் வச்சுருந்தார். ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிறத இவ்வளவு அழகாக வந்து நேர்த்தியாக சொன்ன ஒரு இயக்குனர் வந்து இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள். அப்படிப்பட்டவருடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வீட்லையுமே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள்லாம் இருக்குது. சிவாஜி கணேசன் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் எல்லா வீட்டு பெண்களுடைய மனதிலையுமே நீக்கமர நிறைஞ்சிருந்தார். ஏன்னா சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கான உரிமைகள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் ஏகப்பட்ட இடங்களில் பேசினவர், படங்கள் மூலியமா மக்களுக்கு புகுத்தினவர் இயக்குனர் பாக்யராஜ். ரைட்டா? அப்படிப்பட்டவருடைய மறைவு ஒன்று நடக்குது அப்படிங்கும்போது அதை பார்த்து அவரை கடைசியாக பார்த்துடணும்னு ஏங்கி வந்தாங்கல்ல வள்ளுவர் கோட்டத்துக்கு அவருடைய வீட்டுக்கு தேடி, அதான் அப்படிப்பட்ட லேடியை வந்து முதுகில் ஓங்கி அடித்து விரட்டுறது அப்படிங்கிறது சுகாசினி மாதிரியான உயர்ந்த மனிதர்களுக்கு அழகல்ல. கடைசியாக இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய உடல் அப்படிங்கிறத இன்றைக்கி கொண்டு போய் வந்து மயானத்தில் வச்சு இறுதி அஞ்சலி செலுத்திட்டாங்க. ஆனால் அவருடைய கண்கள் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த கேமராவையும் எந்த ரிப்போர்ட்டரையும் வந்து இன்றைக்கி பாக்யராஜனுடைய வீட்டில் வச்சு நீங்கள்லாம் வெளில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில அற்ப மனிதர்கள் துரத்தி விட்டாங்களோ, ரைட்டா, அதே கேமராவை பார்த்த கண்கள் வந்து இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இயக்குனர் பாக்யராஜ் அவர்களுடைய கண்கள் மட்டும் என்றும் வாழும். ஏதாவது ஒரு மனிதனுடைய உடலில் எப்படின்னு கேட்குறீங்களா, அவர் கண்தானம் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அது போற்றப்பட வேண்டியது, ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவும் கூட. ஒரு நல்ல மனிதர் அவருடைய கண்களை தானம் பண்ணியிருக்காரு. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அவேர்னஸான ஒரு விஷயம். நிறையா கெட்ட விஷயங்களையும் பேசுகிறோம், நிறையா நல்ல விஷயங்களையும் பேசுகிறோம். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை புறந்தள்ளிருங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. இங்கே யாரையும் வந்து தனி மனித தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிற தேவை நமக்கு இல்லை. மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள். நீ வேற நான் வேற இல்லை அப்படிங்கிற நினப்பு இருந்துச்சு அப்படின்னா சுகாசினி மாதிரியான நபர்களோ, ராதிகா மாதிரியான நபர்களோ பாக்யராஜ் மீது நாங்கள் தான் வந்து முழு அதிகாரம் கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது ஏற்புடையதல்ல. அவர் தமிழ் சமூகத்துக்கு சொந்தமானவர், தமிழ் மக்களை நேசித்தவர், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அவர் சொந்தமானவர். அதனால் வந்து தனிப்பட்ட உரிமை அப்படிங்கிறது இங்கே யாருக்கும் கிடையாது. அவர் பொது உடைமையாக மாறிவிட்டார். அவருடைய உடல் பொதுவாகவே இயற்கையோடு இயற்கையாக கலந்து விட்டது. இயற்கையை நேசிப்போம். பாக்யராஜ் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் அவருடைய ஆன்மா இளைப்பாறுவதற்கு நாமும் வேண்டிக் கொள்வோம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.